கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 11ஆம் மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை காலை வேளையில் உங்களோடு கூட பேசுவதிலே மிக்க மகிழ்ச்சி. நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் அதிகமான கனமகிமையை உண்டாக்கும் அப்படின்ட்டு அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். இப்படி தன்னுடைய 2ஆம் நிருபத்திலே இப்படி எழுதுகிறார். எப்படி அப்படின்னா, மேலும் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. இன்னைக்கு நிறைய பேருக்கு சோர்வு தான் பிரச்சனையே. மனச்சோர்வு. எலியாவுக்கு மனச்சோர்வு, இயேசு கிறிஸ்துவுக்கு கெத்செமனே தோட்டத்தில் மனச்சோர்வு, எலியாவுக்கு சூரிய செடியின் கீழே மனச்சோர்வு, சகரியாவுக்கு தேவாலயத்தில் ஆசரிப்பு கூடத்தில் மனச்சோர்வு. இந்த மனச்சோர்வை எல்லாம் மாற்றுவது யார் அப்படின்னா தூதர்கள் தான் வந்து மாற்றி இருக்கிறாங்க. சகரியாவுக்கு காபிரியல் தேவதூதன் வந்து மனச்சோர்வை மாற்றி இருக்கிறார். கெத்செமனே தோட்டத்தில் அவர் வேர்வை இரத்த வேதனையாய் மாறும் பொழுது தூதன் வந்து தோன்றி பலப்படுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல எலியாவுக்கு அந்த மனச்சோர்வு, அந்த ஆள் நேரவே படுத்து சூரச்செடியில் படுத்துட்டாரு, போதும் கத்தாவேன்னு சொல்லி. ஏன்? மனச்சோர்வு. அதனால தான் அவர் சொல்றாரு, ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. சோர்வுக்கு காரணம் என்ன? எலியாவுடைய சோர்வுக்கு இயேசவேல் காரணம். எலியாவுடைய மனசோர்வுக்கு பெரிய தீர்க்கதரிசி இல்லையா? இன்னைக்கு நிறையவருடைய மனசோர்வுக்கு காரணம் தெரியுமா? ஒரு பெண்ணா இருக்கலாம், ஒரு ஆணாரா இருக்கலாம், இல்ல நெருங்கி பழகினவங்களா இருக்கலாம், இல்ல விரோதியா இருக்கலாம், யாராவது ஒருத்தர் இருக்கலாம். அவங்க சொன்ன வார்த்தையை திருப்பி 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 மனசுல கொண்டு வந்தா மனசோர்வு தான் வரும். ஆனா வேத வசனத்தை திரும்ப 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 நீங்க வாசித்து 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 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு 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 அப்படின்னு சொல்லி நீங்க அப்படி சொல்ல 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 உங்க விசுவாச அறிக்கை இருக்கு பார்த்தீங்களா, அது மாற்றத்தை உண்டாக்கிறவங்க. அதனால மனசோர்வுக்கு மட்டும் இடம் கொடுக்க கூடாது. இயேசுவுக்கு கெத்செமனே தோட்டத்தில் மனசோர்வு என்ன அப்படின்னா, தேவனை விட்டு நம்ம பிரிந்திடக்கூடாது. அதான் அவருக்கு பெரிய முக்கியம். எவ்வளவு பாடுகள்னாலும் பட்டுக்கொள்கிறேன், எவ்வளவு பாடா இருக்கட்டும், எவ்வளவா இருக்கட்டும் பரவாயில்லை, ஆனால் என்னை தகப்பனாகிய பிதா விட்டு பிரிக்கக்கூடிய காரியம் வேண்டாம். அதனால தான் அவருக்கு மனச்சோர்வு. அந்த பாத்திரம் உள்ள வந்ததுனால அவர் மிகுந்த மனச்சோர்வாயிட்டார். தூதன் வந்து தோண்டி பலப்படுத்தினான். சகரியாவுக்கு என்ன பிரச்சனை? நீண்ட நாள் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். பிள்ளை கற்பத்திங்கனி, பிள்ளை பிள்ளை எத்தனை வருஷங்களாக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனால் ஒன்றும் கிடைக்கலன்னு சொல்லும்போது ஒரு மனசோர்வு மனம் ரொம்ப சோர்ந்து போயிடுது. யாராவது கேட்பாங்கல்ல, என்ன குழந்தை இருக்குதா? இப்போ ஒருத்தர் பார்க்குறாங்கன்னு வைங்களேன், அவங்க என்ன கேட்பாங்க? உங்களுக்கு குழந்தை இருக்கான்னு தான் கேட்பாங்க. என்ன அதுக்கு பிறகு தான் மற்ற கேட்பாங்க. சொத்து சுகத்தெல்லாம் கேட்க மாட்டாங்க. எத்தனை பிள்ளைகள் இருக்கு, என்ன செய்கிறாங்கன்னு கேட்பாங்க. அதுதான் மனசோர்வு. அந்நாளுக்கு அந்த மனசோர்வு வந்துச்சு. ஆனால் தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்துட்டா, தப்பிச்சிட்டா. சகரியா தேவ சன்னிதானம் நிற்கிறான். அதனால் அவனால் அந்த எண்ணத்தை நிச்சயமில்லை மாற்ற முடியல. தூதன் தோன்றிய மனசோர்வை மாற்றுறான். பிரியமான தேவச்சனமே, உங்கள் வாழ்க்கையில் யாரால மனசோர்வு வருது? எதால மனசோர்வு வந்திருக்குது? எதனால சோர்ந்து போயிருக்கிறீங்க? சில சொல்லுவாங்க, நான் கடன் பிரச்சனையில் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறேன். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஒரு மேட்ரு கிடையாதுங்க. வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது, பூமியும் அது நிறைவு என்னுடையதுன்றார் ஆண்டவர். அவர்கிட்ட எல்லாம் இருக்குது. அவர்கிட்ட இருந்து நீங்கள் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் உங்களுக்குள்ளது இருக்குது. அதை நீங்கள் விசுவாசத்தில் என்ன செய்யணும்? பெறணும். அதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த சோர்வு இருக்குது பார்த்தீங்களா, சோர்ந்து போன உள்ளத்தை தட்டி எழுப்புறது ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் அப்படி சோர்ந்து போயிருப்பீங்கன்னா இந்த காலவெளியில் சொல்கிற ஒரு வார்த்தை, நீங்கள் எழும்புங்க, எழுந்து கர்த்தருக்காக நில்லுங்க, கர்த்தர் செயல்பட வைப்பார். நாம் ஜெபிப்போம்.
மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பு பிதாவே, மன மகிழ்ச்சியான நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட காலவேளைக்காய் உமக்கு நன்றி. இந்த காலவேளையில் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசுகிறதற்காய் ஸ்தோத்திரம். மன சோர்வு நிமித்தமாய் சூரை செடி, மனை சோர்வு நிமித்தமாய் கெத்சேமனே தோட்டம், மன சோர்வு நிமித்தமாய் ஆசரிப்பு கூடாரம், மன சோர்வு நிமித்தமாய் இன்னைக்கு மக்கள் எங்கெங்கெல்லாமோ அலைந்து தெரிகிற இந்த சூழலை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறையா. எல்லாவற்றையும் எல்லாருக்குள்ளேயும் ஒரு மனப்பாட்டின் ஆவியை கொடுத்து உண்மை அறிகிற அறிவில் வளர உதவி செய்யுங்க. மனசோர்வை எடுத்து போடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.